ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பீச் சுண்டல் இருக்கு இல்லையா, பட்டாணி சுண்டல். அதுதான் காலையில் நான் ஊற வச்சுட்டேன். ஈவினிங் செய்கிறதுக்காக ஒரு 8லேருந்து 10 மணி நேரமாவது அது ஊறணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். குக்கரில் ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் மாங்காய் வந்து நான் ஆல்ரெடி துருவி வச்சுட்டேன். வேக வைக்கும்போதே உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, அதனால் இப்போ நான் உப்பு சேர்க்கல. தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காவும் மாங்காவும் துருவி வச்சுருக்கேன் இல்லையா, அது கூட நான் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் உப்பு போடல. வேக வைக்கும் போதே பட்டாணி கூடவே நான் உப்பு சேர்த்துட்டேன். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த பட்டாணியும் அதுக்கு கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. பட்டாணி கொஞ்சம் முழுசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மத்து வச்சு கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பீச்சில் கிடைக்கிற சுண்டல் மாதிரியே இருக்கும். அப்படியே டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாப்பிட போகிறேன். காஃபி இல்லைனா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் காஃபி பக்கத்தில் போட்டு வச்சுட்டு நான் விடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.